கழுதையின் பழி வாங்குதல். சந்தன்பூர் கிராமத்துல ஒரு கழுதை காட்டுக்குள்ள ஏதோ யோசனையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு யோசனையில முழுகி இருந்ததுன்னா அது எங்க போகுதுன்னு அதுக்கே தெரியல. அப்பதான் அது எதிர்க்க ஒரு எருமை, ஆடு, யானை 3 பேரு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப தெரியாம கழுதை போய் யானையோட வயிற்றுல இடிச்சிருச்சு. அட கழுதை, என்ன பார்த்து பார்த்து என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க நீ? அட ராம யானை, உனக்கு தெரியும் தானே என் முதலாளி கிட்ட மோத்திங்கிற ஒரு நாய் இருக்கு. நேற்று ராத்திரி வெளியே உக்காந்தோம். அப்போ ஏன் மோத்தே பாரு, வீட்டுக்கு திருட வரேன், சீக்கிரமா கத்து, முதலாளிய எழுப்பு. அவன் உள்ள வந்ததோ அதுக்கப்புறம் நான் காத்துறேன். என் வேலையை நான் பாக்குறேனே, மூடு. சரி சரி, நீ முதலாளிய எழுப்பலனா நான் எழுப்புறேன் பாரு. எப்படி சொல்லி நான் சத்தமா கத்துனேன். இந்த கழுதைக்கு என்ன ஆச்சு? ராத்திரி இப்படி கத்திக்கிட்டே இருக்கு. என் முதலாளி எந்திரிச்சு குச்சி எடுத்து அடியோ அடிய. அந்த மோத்தி என்ன அடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. ஆமாம், அநியாயம் தான். ஆனால் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை வச்சு நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன். அப்படியா? சரி, சொல்லு சொல்லு. நாங்க உன்னோட நண்பர்கள், உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கழுதை ரகசியமா அவங்க 3 பேருக்கிட்டையும் ஏதோ சொல்லுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் அதோட முதலாளி துணி துவச்சிக்கிட்டு இருந்தான். டங்கியும் மோத்தியும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 2 பேருக்கும் யாரோ குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே மோத்தி திரும்பி பார்த்தான். அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான நாய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அடங்கப்பா, எவ்வளவு அழகான நாய். மோத்தி எழுந்திருச்சு அந்த நாய் பக்கத்துல போனான். ஹலோ, என் பேரு மோத்தி. ஆமா, உங்க பேரு என்ன? என்னோட பேரு கிறிஸ்டி. நல்ல பேரு. நீ எங்க இருப்ப? என்னோட வீடு அடுத்த தெருவுல தான் இருக்கு. அப்படி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மோத்தி சொல்லுச்சு, முதலாளி வர நேரமாச்சு, நான் இப்போ கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ல, நாம பேசலாம். இல்ல இல்ல, நான் நிக்க முடியாது, நான் இப்ப போறேன், நாளைக்கு சந்திக்கலாம். அப்படி சொல்லி மோத்தி அங்கிருந்து போயிடுச்சு. ஷேட், இது திரும்ப வந்துருச்சு. நான் என்ன நினச்சேன்னா இவன் ஓடி போகிறத பார்த்து முதலாளி இவன் திரும்ப வந்ததும் நல்லா அடிப்பான்னு நினச்சேன். சாயந்தர நேரம் கழுதை புல்லு மேயறதுக்காக காட்டுக்கு போச்சு. அங்க அதோட நண்பர்கள் கூட சேர்ந்து கிறிஸ்டியும் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. உன்னால இது கூட பண்ண முடியல கிறிஸ்டி. அவன் முதலாளி வரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன். அட பரவாயில்ல, அதனால என்ன, நாளைக்கு மறுபடியும் வர, நாளைக்கு நிச்சயமா அவனுக்கு அடி கிடைக்கும். இல்ல, அவன் அப்படி கேட்க மாட்டான். என் கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இப்போ கழுதை அவங்க கிட்ட இன்னொரு புது பிளான சொல்லுச்சு. ராத்திரி சரியா 11 மணிக்கு டோபி அவனுடைய வீட்டுக்கு வந்தான். அப்போ கழுதையும் நாயும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. டோபி மோத்திக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சான். அதுக்கப்புறம் நாயோட தலையை தடவிக்கிட்டே சொன்னா, மோத்தி, இத நல்லா சாப்பிடு, சரியா? அதுக்கப்புறம் அவன் அமைதியா போய் படுத்து தூங்குனான். மோத்தி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப கிறிஸ்டி அங்க வந்தா. மோத்தி, மோத்தி, இங்க வா. கிறிஸ்டிய பார்த்ததுமே மோத்தி ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு, அட கிறிஸ்டி, இந்த நேரத்துல வா, நீயும் சாப்பாடு சாப்பிடு. அட, என்ன சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட உனக்காகவும் எனக்காகவும் சிக்கன் இருக்கு தெரியுமா? என்ன சிக்கனா? ஆனா இப்போ நான் இந்த வீட்டை காவல் காத்துக்கிட்டே இருக்கேன், என்னால போக முடியாது. அட, ரொம்ப நேரம் ஆகாது, நாம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துடலாம். நிறைய சிக்கன் இருக்கு, அது என்னால தனியா சாப்பிட முடியாதுல்ல. நான் போயிட்டேனா இந்த வீட்டை யாரு பாதுகாக்கிறது? அட, அத பத்தி நீ யோசிக்காத, நான் இவர்கிட்ட பேசுறேன். அப்படி சொல்லி கிறிஸ்டி டங்கி கிட்ட சொல்லுச்சு, கழுத அண்ணன், நாங்க 2 பேரும் போய் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். அது வரைக்கும் இந்த வீட்டை நீங்க பாதுகாத்துக்கலாம் இல்லையா? இவன் பண்ண மாட்டான், இவனுக்கு என் மேல கோபம். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நண்பர்கள்னா சண்டை கிண்டை வரத்தான் செய்யும். நீ நிம்மதியா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். கழுத சொன்னதை கேட்டு மோத்தி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. சரி வா, சிக்கன் ஆறிட போகுது. அப்படி மோத்தி கிறிஸ்டி 2 பேரும் அங்கிருந்து போனாங்க. கிறிஸ்டி, ரொம்ப தூரத்துல இல்ல இல்ல? அட, ரொம்ப தூரம் எதுவும் இல்ல, அதோ அந்த வீட்ல தான் இருக்கு. அப்ப அங்க ஒரு குடிசை இருந்துச்சு. அப்படியா? அதுக்குள்ள இருக்கா? 2 பேரும் வேகமா அந்த வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கழுதியோட நண்பர்கள் 3 பேரும்
மோத்தியோட வீட்டுக்கிட்ட போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம 3 பேர் போய் அந்த தோபியோட வீட்டுல ஜங்குன்னு கொதிக்கலாம். வீட்டுல எல்லாத்தையும் நாசமாக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் கழுத சந்தோஷப்படும். ஐயோ எங்க போனாங்க இவங்க? இப்போ இவங்க வந்திருக்கணுமே. இந்த பக்கம் மோத்தி அந்த வீடு வரைக்குமே போயிட்டான். அங்க போனதும் கிறிஸ்டி நின்னுட்டா. மோத்தி, நீ முதல்ல போய் பாரு. நான் எதுக்கு உள்ள போகணும்? நீயும் என் கூடவே வா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை முதலாளி முடிச்சுக்கிட்டாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடாதா? முதல்ல நீ போ. சிக்கன் பீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாரு. உள்ள யாரும் இல்லைன்னா சொல்லு. அதுக்கப்புறமா வேணும்னா நான் உள்ள வரேன். சரியா? அப்போ மோத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். டங்கி என்னால தான் அவ்வளோ அடி வாங்கினா. அப்படி இருந்தாலும் கூட என் இடத்துல அவன் காவல் காக்குறான்னு சொன்னான். இந்த கிறிஸ்டி திடீர்னு எதுக்கு சிக்கனை கொடுக்கறேன்னு சொல்லுது? என்னாச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் இப்பவே வர கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி மோத்தி அங்கிருந்து அதோட வீட்டுக்கு வேகமா ஓடி போச்சு. அட மோத்தி, நில்லு. எங்க ஓடிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா அந்த கழுதியோட வேலை தான் இது. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி மோத்தி அவனுடைய வேகத்தை இன்னும் அதிகமாக்குனான். 10ல இருந்து 15வது நிமிஷம் அவன் அவனுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அப்ப அங்க மோத்தி பார்த்தா கழுதையும் கழுதையோட நண்பர்களும் ஒன்னா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா ஆரம்பிங்க. எல்லா பொருளையும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி போடுங்க. முதலாளி எந்திரிச்சதும் எல்லாமே அலோல கலமா பார்த்து அவங்க வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் மோத்தி வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதும் மோத்தி மேலே கோபம் வரும். அதுக்கப்புறம் மோத்தி திரும்ப வந்ததும் நல்லா அடிப்பாங்க அவனை. அப்பதான் மோத்தி அங்க வந்தான். அவன் சொன்னான், அப்படியெல்லாம் நடக்காது. மோத்தி அவனோட வேலைய கரெக்டா பண்ணுவான். அப்படி சொல்லி மோத்தி ரொம்ப சத்தமா குலைக்க ஆரம்பிச்சான். எல்லாருமே ஓடி போங்க. அப்போ டோபியும் எழுந்திருச்சான். அட, இவ்வளோ விலங்கு வந்திருக்கு. அவன் பெரிய குச்சி எடுத்தான். 3 பேரையும் அடிச்சு அங்கிருந்து துரத்தி அனுப்புனான். 2-3 அடி யானைக்கும் பட்டுச்சு. அப்புறம் எருமைக்கு 5 அடி. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. நல்ல வேலை பண்ண மோத்தி. நீ மட்டும் இல்லனா அவங்க வந்து எல்லாமே நாசமாகிருப்பாங்க. அதுக்கப்புறம் மோத்தி அதோட இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு கழுதைய பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கழுத, நீ ஒரு கழுத மாதிரி தான் யோசிக்கிற. புத்தியே இல்ல. அப்போ கழுதை கோவத்துல அதோட பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் மறுபடியும் கழுதை காட்டு நோக்கி போகும்போது எரும மாடும் யானையும் முன்னாடி வந்தாங்க. நீ பழி வாங்கணும்னு நினைச்சேன். நாங்களுக்கு ஆடி பாட்டுருக்கு. எப்போ ஓ மேலே நாங்கள் பழி வாங்க போகிறோம். இல்லை அதில் என்னோட பங்கு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லி கழுதை ஓட ஆரம்பிச்சது. யானையும் எருமையும் கழுதைய துரத்த ஆரம்பிச்சாங்க. ஐயோ, காப்பாத்துங்க. யாராச்சும் காப்பாத்துங்க. இனிமே இந்த மாதிரி யாருக்குமே ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஐயோ.